அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பு மட்டுமே தங்களது அடையாளமென்று வாழ்ந்த ஒரு கலைஞன் தனது வாழ்க்கையின் இறுதி பக்கங்களில் வலிகளால் அவதியுற்றது அவரது குடும்பத்தினரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தனது 46வது வயதில் காலமான நடிகரான ரோபோ சங்கரின் அண்ணன் தனது தம்பியின் நினைவுகளை பற்றிய பேசிய பேட்டி ஒன்றுதான் தற்போது இணையதளத்தில் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. மறைந்த ரோபோ சங்கருடைய ஆன்மா சாந்தியிடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரோபோ சங்கரின் அண்ணன் தான் சிவகாசி சிவா. இவர் பேசும்போது, நான் ரோபோ சங்கரின் அண்ணன், என்னுடைய பெயர் சிவகாசி சிவா. நாங்கள் மொத்தம் 4 அண்ணன் தம்பிகள். 2 அண்ணன்கள் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ரோபோ சங்கர் தான் கடைக்குட்டி. ஆனால் இப்போது அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. அவனுடைய இழப்பு எங்கள் குடும்பத்துக்கே பெரிய இழப்பு. அவன் விட்டுட்டு போன இடத்துக்கு இனி அவன்தான் மீண்டும் பிறந்து வந்து நிரப்பணும் என்று கண்ணீருடன் பேசினார். மேலும் ரோபோ சங்கர் தனது ஆரம்ப காலத்தில் ஒரு பாடி பில்டராக இருந்தார். கமல்ஹாசனின் பாடல்களுக்கு பாடி பில்டிங் மூலமாகவே ஒரு வித்தியாசமான நடனத்தை மேடைகளில் செய்து வந்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2 செஸ்டையுமே மேலே கீழே தூக்கி காட்டிய ஒரே பாடி பில்டர் ரோபோ சங்கர் தான் என்றும் அவரது அண்ணன் பெருமையுடன் கூறினார். ரோபோ சங்கரின் இந்த கலை பல மேடைகளில் அலுமினியம் பெயிண்ட் பூசிக்கொண்டு நிகழ்த்தப்பட்டது. அதுதான் இப்போது அவரை இந்த நிலைக்கு காரணமாகிவிட்டதோ என்று அவரது அண்ணன் வேதனையுடனும் தெரிவித்துள்ளார். கடைசி 4 நாட்களில் ரோபோ சங்கர் பல பெரிய விஷயங்களையும் செய்திருக்கிறார். ரோபோ சங்கருக்கு 6 வயது இருக்கும்போதே அப்பா இறந்து விட்டார். அப்பாவின் முகமே பார்க்காமல் தான் அவன் வளர்ந்தான். அப்பா இடத்தில் அண்ணனாக நான் தான் இருந்தேன். சங்கருக்கு அண்ணனாக, அப்பாவாக, நெருங்கிய நண்பராக நான் தான் இருந்தேன். அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் இல்லாமல் இருந்ததே இல்லை. அவன் முதலில் மேடை ஏறியதிலிருந்து அவர் காதல் திருமணம் செய்தது, அவனின் வளர்ச்சி என அனைத்திலுமே ஒரு நண்பனாக நான் அவனுடன் பயணம் செய்தும் இருக்கின்றேன். ரோபோ சங்கர் செவ்வாய்க்கிழமை கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஒரு படத்தின் பூஜையில் கலந்து கொண்டு அதன் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்தார். அங்கு இருக்கும்போதே அவருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று டிப்ஸ் போட்டுக்கொண்டு மீண்டும் நடித்து கொண்டிருந்த போதுதான் அவர் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இரத்த வாந்தி எடுத்ததால் எண்டோஸ்கோபி செய்வதிலேயே பிரச்சனை இருந்தது. தொடர்ந்து அனைத்து டெஸ்ட்டுகளுமே எடுத்த பிறகுதான் உடல் உறுப்புகள் செயலிழந்து இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மருத்துவமனையில் மருத்துவர்கள் கடைசி நேரம் வரை போராடினார்கள். எப்படியாவது ரோபோ சங்கரை மீட்டுவிட வேண்டும் என நினைத்தார்கள். அதே போல குடும்பத்தினரும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, அவர் உயிருடன் வந்தாலே போதும் என மன்றாடினார்கள். ஆனால் கடைசியில் இப்படி ஆகிவிட்டது. கடைசி 4 நாட்களில் ரோபோ சங்கர் பல பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார். தனது குடும்பத்தினரிடம் கடைசியாக பேசிய போது எனக்கு தூக்கம் வருது என்று சொன்னதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுவரை தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டவர் அன்றைக்கு அப்படி பேசியது அவரது மரணத்தின் உள்ளுணர்வு போல தோன்றுகிறது என்று கூறினார். அவர் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு வெளிநாடுக்கு சென்று வந்திருக்கிறார். அவருக்கு பிடித்த விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியின் படப்பிடிப்பில் கலந்தும் கொண்டுள்ளார். பிறகு ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு இருக்கிறார். அதைத் தொடர்ந்து இளையராஜா இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின், இளையராஜா, ரஜினி, கமல் போன்ற பல பிரபலங்களின் கால்களிலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்கிறார். இளையராஜா மீது அவருக்கு அளவு கடந்த பிரியமும் இருந்தது. அடிக்கடி அவரை சென்று பார்த்தும் வருவார். அதே போலவே கமல்ஹாசனின் தீவிர பக்தர் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவருக்குள்ள ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றியதாலவோ என்னவோ அந்த நாளில் அவர் பலருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கியிருப்பதாக அவருடைய அண்ணன் கண்ணீருடன் கூறினார். ஒரு கலைஞனின் கடைசி ஆசை நிறைவேறியதா அல்லது கடைசி தருணத்தில் ஏதோ ஒரு உணர்வு தூண்டியதா என்பதை அவரது அண்ணனின் வார்த்தைகள் மூலம் நம்மால் உணரவும் முடிகிறது. ரோபோ சங்கரின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து கோமா நிலைக்கு சென்று சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரிப்பை மட்டுமே கொடுத்த ஒரு கலைஞனின் மரணம் அவரது குடும்பத்தினரை துயரத்தில் தற்போது ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் அவர் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க எவ்வளவு போராடினார் என்பதை நினைத்து பார்க்கும்போது அவரது இழப்பு ஒரு தனிப்பட்ட சோகம் என்பதை தாண்டி ஒரு சகாப்தத்தின் முடிவாக உணர்வுபூர்வமாகிறது.